வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் எண்ணெய் கப்பல்களை திருப்பிய அமெரிக்கா. ஹார்மோஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரிப்பு. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்காதிருக்க சீனா சம்மதம். ட்ரம்ப் அதிரடி தகவல். காட்டுப்பன்றிகளை விரட்டியடித்த மனித உருவ ரோபோ இணையத்தில் வைரலாகும் காணொளி. கோட்டபாய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணை நடத்துவதற்காக சென்ற சுரேஷ் சாலி. தமிழீழ விடுதலை புலிகளின் கோடிக்கணக்கான பணம் சூறையாடல் வெளியான திடுக்கிடும் தகவல். கடந்த கால தவறுகள் தொடர்பில் மனம் திறந்து பேசிய நாமல். டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து மாற்றங்களை சந்திக்கும் எரிபொருள் விலை. இலங்கையில் உயிர்களை காவு வாங்கும் மர்ம பகுதி. 2 சகோதரர்கள் பலி. இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க முயன்ற மருத்துவரிடம் அத்துமீறிய நோயாளி கைது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இணையதளங்கள் ஊடாக பாரிய மோசடி. புத்தாண்டு காலத்தில் போக்குவரத்து சேவைகள் மூலம் $1 பில்லியன் அதிகமான வருமானம். විශේෂ ස්තුතියක් හිමි වෙනවා. දවස් 6ක් ඇතුළත බිලියනයක ආදායමක්. ஈரானை விட்டு வெளியேற முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல் இடைமறித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமைந்துள்ள சாபகர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல்களை வானொலி தொடர்பு மூலம் அணுகிய அமெரிக்க போர்க்கப்பல் மீண்டும் திரும்புமாறு உத்தரவிட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உலகின் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுப்பதே ட்ரம்பின் நோக்கமாகும். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்க நிபந்தனைகளில் ஹார்மோஸ் நீரிணையை திறப்பதும் ஒன்றாகும். இதனை ஏற்கும்படி ஈரானை கட்டாயப்படுத்த இந்த முற்றுகை நடவடிக்கையை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் காலாவதியாக உள்ள 1 வார கால போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளிலும் இதுவும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. நாம் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருக்கின்றோம் என்றும் கூறியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அமெரிக்க மத்திய கட்டளை மைய அறிக்கையில் ஓமான் வளைகுடாவில் உள்ள ஈரானிய துறைமுகத்திற்கு திரும்புமாறு வழங்கப்பட்ட உத்தரவை பின்பற்றி 6 வர்த்தக கப்பல்களில் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் நேரப்படி கடந்த திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை நடைமுறைப்பட்டது முதல் எந்த கப்பல்களும் அதை மீறி செல்லவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள், 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானுடன் தொடர்பில்லாத கப்பல்களின் சுதந்திர போக்குவரத்தை பாதுகாக்கும் முயற்சியும் தொடரும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த முற்றுகையை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டிய பின்னர் கடந்த செவ்வாய்க்கிழமை சற்று குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உத்தி வெற்றி பெற்றால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் முக்கிய பேரம் பேசும் ஆதிக்கம் குறையும் என்றும் உலக வர்த்தகத்திற்காக ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய முற்றுகை நீண்ட காலம் தொடர வேண்டிய சூழல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு பாரிய அளவிலான ராணுவ ஈடுபாடு தேவைப்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இது ஈரானிடமிருந்து புதிய பதிலடி நடவடிக்கைகளை தூண்டக்கூடும் என்றும் ஏற்கனவே பலவீனமாக உள்ள போர் நிறுத்தத்திற்கு மேலும் அழுத்தம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அச்சுறுத்தலால் உலகளாவிய எண்ணெய் விலை சுமார் 50% உயர்ந்துள்ளதாகவும் இந்த மோதல்களில் இதுவரை சுமார் 5,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் ஈரானின் ராணுவத்தை பலவீனப்படுத்தியுள்ளன என்றும் இருப்பினும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளுடன் தெஹ்ரான் இன்னும் ஒரு முக்கிய சவாலாகவே உள்ளதென்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஈரான் அமெரிக்க படைகளை தங்க வைக்கும் வளைகுடா நாடுகளை இலக்காக கொள்ளக்கூடும் என்றும் கடந்த காலத்தில் கப்பல்களை தாக்கிய அனுபவமும் உள்ளதால் பதிலடி வாய்ப்பு நிராகரிக்க முடியாதென்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது இவ்வாறு இருக்க ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்காதிருக்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணையை நிரந்தரமாக திறந்து வைப்பது குறித்து சீனா மகிழ்ச்சி அடைவதாகவும் சீனாவுக்காகவும் உலகத்திற்காகவும் தாம் இதனை செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் மீண்டும் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாதென்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் சில வாரங்களில் தாம் மேற்கொள்ளவுள்ள சீன பயணத்தின் போது அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனக்கு பெரிய மற்றும் அழுத்தமான கட்டித்தழுவல் மூலம் வரவேற்பளிப்பார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தாங்கள் இருவரும் மிகவும் திறமையாக செயற்படுவதாகவும் சண்டையிடுவதை விட இது சிறந்தது அல்லவா என்றும் அமெரிக்க ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது இவ்வாறு இருக்க உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் $100 கீழே சரிவடைந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க
தொடங்குவதற்காக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த வாரம் பாகிஸ்தானிற்கு வரக்கூடும் என்ற சாத்தியக்கூறின் காரணமாக இதன் விலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி கச்சா எண்ணெயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன்படி ஒரு பெரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 94.59 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே மீண்டும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நோக்கில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் ஈரான் சென்றடைந்துள்ளனர். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் நிலவும் முட்டுக்கட்டைகளை நீக்கி இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து ஆலோசிப்பதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் என ஈரானிய அதிகாரப்பூர்வ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு ஒரு சமரச முயற்சியாக பாகிஸ்தான் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாகவும் இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை ஆகியவற்றிற்கு இடையேயான ஒரு விசித்திரமான மோதல் குறித்த காணொளி தற்போது இணையதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. போலந்து நாட்டின் ஒரு சாலையோரத்தில் மனித உருவம் கொண்ட ரோபோ ஒன்று காட்டுப்பன்றி கூட்டத்தை எதிர்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக பின்வாங்க செய்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இயந்திர மனிதர்கள் மெல்ல மெல்ல மனித செயற்பாடுகளில் இணைந்து வரும் நிலையில் அவை வனவிலங்கு பாதுகாப்பிலோ அல்லது விலங்குகளுடன் மனித தொடர்பை குறைப்பதிலோ எப்படி பங்காற்ற முடியும் என்பதற்கு இந்த காணொளி ஒரு சிறு உதாரணம் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கருதுகின்றனர். எது எப்படியோ ரோபோவை கண்டு ஓடிய பன்றிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளி தற்போது உலகெங்கும் வைரலாகி வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் ரகசிய கணக்குகளில் இருந்த கோடிக்கணக்கான பணத்தை சுரேஷ் சாலே, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன அல்விஸ், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட நீதிபதிகள் சிலர் இணைந்து தங்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக சர்வதேச இணையதளம் ஒன்று தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆவணங்களை மேற்கோள் காட்டி செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பணம் எவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் அந்த இணையதளம் விரிவாக குறிப்பிட்டுள்ள விடயங்களாக பின்வருவன காணப்படுகிறது. 2009 ஜூலை 21 சுப்பிரமணியம் சிவகுமார் என்பவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்படுகிறார். அச்சந்தர்ப்பத்தில் நிமால் சந்திர வாகிஷ்ட கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானியாக இருந்துள்ளார். அப்போது அதன் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகராக பிரசன்ன அல்விஸ் காணப்பட்டுள்ளார். பின்னர் அவர் அத்தியட்சகராக பதவி உயர்வும் செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியம் சிவகுமாரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் மேலும் 8 விடுதலை புலி உறுப்பினர்கள் தொடர்பில் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த தகவல்களை சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் பிரசன்ன அல்விஸ் தனது கையொப்பத்துடன் 2010 மார்ச் மாதம் 12 தயாரித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச ரீதியில் செயற்பட்ட முக்கிய புள்ளிகளான நடராஜா ரத்ன சபாபதி, சிவராசா லிங்கேஸ்வரம், சிவராசா பிரபாதரன், கணேஷ் ரூபன், சிவசுப்பிரமணியம் தயாபரன், சானா சந்திரன், பொன்னையா ஆனந்தராஜா, சேகரப்பிள்ளை விநாயகமூர்த்தி ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன அல்விஸ் மனு தாக்கல் செய்த போது பிடியாணை வழங்கப்படுகிறது. அதில் முக்கிய நபராக நடராஜா ரத்ன சபாபதி அல்லது நரேந்திரன் குறிப்பிடப்படுகிறார். அவருக்கு எதிராக ஹாங்காங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் நிதி மோசடி பிரிவுகள் இணைந்து நடத்திய விசாரணைகளில் ஹாங்காங் ஸ்டாண்டர்ட் வங்கியில் 2 வங்கி கணக்குகளில் பணம் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்றில் 1759 யூரோவும் மற்றேதில் 4,772 அமெரிக்க டாலரும், மேலும் அபுதாபி வங்கியொன்றில் 13,97,500 அமெரிக்க டாலர்களும் இருந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சுரேஷ் சாலே உள்ளிட்ட குழுவினர் கோட்டபாய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் இருமுறை அபுதாபி சென்று வந்துள்ளனர். அபுதாபியில் நடராஜா ரத்ன சபாபதியை சந்தித்து அவரிடம் பல பக்கங்களுக்கு வாக்குமூலமும் பெற்றுக் கொண்டுள்ளனர். பின்னர் அந்த பணம் அவருடையது அல்ல என நீதிமன்றத்திற்கு பல காரணங்களை தெரிவித்து அவர்கள் 8 பேருக்கும் இருந்த சர்வதேச சிவப்பு பிடியாணையை ரத்து செய்துள்ளனர். ஹாங்காங் வங்கியில் இருந்த பணம் கொள்ளுப்பட்டியில் உள்ள வங்கியொன்றிற்கு மாற்றப்பட்டுள்ளது. 2015 இது தொடர்பில் நடத்திய விசாரணைகளில் குறித்த பணம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அபுதாபி வங்கியில் நடராஜா ரத்ன சபாபதி வைத்திருந்த 13,97,500 அமெரிக்க டாலருக்கும் என்ன நடந்தது, ஏன் இதுவரை எவ்வித தகவல்களும், அதாவது 2,795 லட்சம் ரூபாவுக்கு என்ன நடந்ததென்றும் சுரேஷ் சாலே மற்றும் கோட்டபாயவுடன் அன்று இணைந்து விசாரணை நடத்தியவர்களின் கைகளுக்கு போயுள்ளதாகவே தெரிய வருகிறதென்றும், அதனாலேயே அவர்கள் நடராஜா ரத்ன சபாபதியை சந்திக்க அபுதாபி சென்றிருக்க வேண்டும், மேலும் அவர்களை தண்டனையில் இருந்து விடுவித்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த தவறுகள் என்ன என்பதை நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலை இல்லத்தில் நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட வினாவிற்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், முதலில் எம்மால் நடக்கும் தவறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தவறுகள் யாருக்கும் நடக்கலாம், அதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதை நாம் செய்ய வேண்டும். நாம் எமது கலாச்சாரங்களை பாதுகாப்பது, கல்வி கற்பது எல்லாம் இதற்காகத்தான். அத்தோடு எதிர்காலத்தில் ஒரு நாடாகவும் அதன் குடிமக்களாகவும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெண் வைத்தியர் ஒருவரை அநாகரிகமாக தொட்டு அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நோயாளி ஒருவரை தெற்கு களுத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் முதலில் மத்துகம பிம்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக களுத்துறை நாகொடை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாகொடை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கிருந்த பெண் வைத்தியர் சந்தேக நபரின் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க முயன்றுள்ளார். இதன்போது சந்தேக நபர் திடீரென வைத்தியரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட வேளை அதனைத் தொடர்ந்து தான் இதுகுறித்து போலீசில் முறைப்பாடு செய்ய போவதாக எச்சரித்த வைத்தியர் மீண்டும் அவரது இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க முயன்றுள்ளார். இதன்போது மீண்டும் ஒரு முறையும் குறித்த நபர் வைத்தியரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார். பின்னர் பாதிக்கப்பட்ட வைத்தியர் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். தென்னிலங்கையில் உயிர்களை காவு வாங்கும் கடற்கரை தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலி கபரதுவ கொக்கல கடற்படை பூங்காவிற்கு அருகில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் நீரில் அடைத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். கட்டுநாயக்க பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 21 வயதுடைய இரு சகோதரர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அவர்கள் நீரில் அடைத்து செல்லப்படுவதைக் கண்ட கபரதுவ போலீசாரும் அருகிலுள்ள சுற்றுலா விடுதி உயிர்காப்பு பிரிவினரும் அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர்கள் உயிரிழந்திருந்தனர். குறித்த கடற்பகுதி நீராடுவதற்கு மிகவும் அபாயகரமானதென அப்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இந்த கடற்கரை பகுதியில் ஏற்கனவே பலர் நீரில் மூழ்கி ஆபத்துக்குள்ளான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இணையதளங்கள் ஊடாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் விடயங்களை சமர்ப்பித்திருந்தனர். பாதிக்கப்பட்ட இருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய பமனுகம பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடவத்தை பகுதியை சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 3.5 லட்சத்திற்கு அதிகமான பணம் இவ்வாறு போலி இணையதளம் மூலம் திருடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தகவல்களை உடனுக்குடன் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் போக்குவரத்து சேவைகளை வழங்கியதன் மூலம் இலங்கை போக்குவரத்து சபை 6 நாட்களில் 1 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதென அதன் தலைவர் சஜீவ நந்தன கனகரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் 11ஆம் திகதி ரூபாய் 213 மில்லியன் வருவாய் ஈட்டியதன் மூலம் அந்த அமைப்பின் வரலாற்றில் அதிக வருவாய் ஈட்டிய நாளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.